ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ இன்னையிலேருந்து நம்ம நார்செட் அண்ட் ஆர்ஆர்பி ரெண்டுத்துக்கான ப்ரிப்பரேஷனுக்கான எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். ஸோ சேம் ஆர்ஆர்பி வந்துட்டு அனதர் ஒரு 3-4 மந்த்ஸில் வரும். நார்செட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரலில் வரும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத பார்க்கலாம். In which method of delivery for the after coming head, the baby is allowed to hang by its own weight for delivery of head? ஸோ இது ஏதோ ஒரு டெலிவரி மேனுவல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல வந்துட்டு பர்ன்ஸ் மார்ஷல், மெக் ராபர்ட், பினாட் மேனுவல், லவ்செட் மேனுவல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெக் ராபர்ட் மேனுவல் வந்து எதுக்குன்னா, தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஷோல்டர் டிஸ்டோஷியாக்கு, ஓகேவா? அப்ஸ்ட்ரக்டட் லேபர், அதாவது ஷோல்டர் வந்துட்டு மாட்டிக்கிச்சுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ற மேனுவல் தான் வந்துட்டு மேக் ராபர்ட் மேனுவல். மற்ற இது மூணும் பர்ன்ஸ் மார்ஷல், பினாட் அண்ட் லவ்செட், இது மூணுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரீச் ப்ரெசன்டேஷன்ல தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? எஸ். ஸோ ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க இதுல, இந்த கொஷினுக்கான முக்கியமான வேர்டு நான் சொல்லிடுறேன், டெலிவரி ஆஃப் த ஹெட். இதுதான் முக்கியமான வேர்டு, ஓகேவா? மூணுமே நம்ம பிரீச் ப்ரெசன்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாட் மேனுவலோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரீச் ப்ரெசன்டேஷன்ல லெக் எப்படி டெலிவர் பண்றது அப்படிங்கிறது தான் மெயின் கன்சர்னா இருக்கு. லவ் செட் மேனுவல்ல பார்த்தீங்கன்னா அதான் லோயர் பாடி எப்படி டெலிவர் பண்றது தான் வந்துட்டு மெயின் கன்சர்னா இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோயர் பார்ட் ஆஃப் த பாடியை டெலிவர் பண்றதா மெயின் கன்சர்னா இருக்கும். அப்ப ஹெட் டெலிவரிக்கு ஒன்னே ஒண்ணுதான், அது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ன்ஸ் மார்ஷல் மெத்தடு தான். ஸோ நான் பர்ன்ஸ் மார்ஷல் கிளிக் பண்றேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் cranial nerve innervates the lateral rectus muscle of the eye? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஐ மசில், அதாவது பெரிஃபரல் விஷனுக்காக நம்ம யூஸ் பண்ற மசில் மூவ்மெண்ட், அந்த ஐ மூவ்மெண்ட் பண்றதுக்கு மசில்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை மசில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இன்டராக்டிவ் செஷன் நம்ம எப்பயுமே பண்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை மசில் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ மசில்ஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய குரூப் ஒரு கிரேனியல் நர்வ் சப்ளை பண்ணும். 2 மசில் இருக்கு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு. அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். லேட்ரல் ரெக்டஸ் மசில் ஒன்று இருக்கு, இன்னொன்னு சுப்பீரியர் ஆப்ளிக்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் மட்டும்தான் வந்துட்டு தனியா வந்துட்டு கிரேனியல் நர்வ் சப்ளை பண்ணுது, ஓகேவா? ஸோ தனியா சப்ளை பண்றது இந்த 2 கிரேனியல் நர்வ் மட்டும்தான். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் அப்படிதான் படித்தேன், அதே தான் நான் எங்க பசங்களுக்கும் சொல்லி தரேன். நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம், நான் என்ன ஷார்ட் ஃபார்ம்ல படிச்சேன்னா LR6SO4 அப்படின்னு சொல்லி தான் படித்தேன், ஓகேவா? வாட் இஸ் திஸ்? லேட்ரல் ரெக்டஸ் இஸ் சப்ளைடு பை 6th cranial nerve. 6th cranial nerve என்னது? அப்டசன்ஸ். ஓகே, தென் SO4 superior oblique is supplied by 4th cranial nerve. ஓகேவா? மீதி எல்லாம் வந்துட்டு இன்னொன்னு ஒரு cranial nerve சப்ளை பண்ணும். அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின், indirect speech that is delayed in reaching the point but eventually gets from the original point to the desired goal is known as. ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? டான்ஜென்ஷியாலிட்டி, லூசனிங் ஆஃப் அசோசியேஷன், சர்க்கம்ஸ்டான்ஷியாலிட்டி, ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ். ஓகேவா? சைக்காட்ரி டெர்மினாலஜி தான் இது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். லூசனிங் ஆஃப் அசோசியேஷன்னா என்ன எடுத்தோம்னா, நம்ம என்ன பேச வந்தோங்கிறதே போயிடும். இதுல என்ன சொல்றாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் பண்றாங்க, ஓகேவா? ஆனா என்னது, டிலே ஆகுது அப்படின்னு சொல்றேன். அப்ப லூசனிங் ஆஃப் அசோசியேஷனும் டான்ஜென்ஷியாலிட்டி ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான், அதனால இது ரெண்டுமே கிடையாது. ஓகே, மீதி என்ன இருக்கு? ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ். ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ்னா என்ன? ரேபிட் ஷிஃப்டிங் ஆஃப் ஐடியாஸ், அதாவது
ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, உடனே மற்ற விஷயத்துக்கு மாறிடும். அந்த மாதிரி மாறிட்டே போவாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஃபிளைட் ஆஃப் ஐடியாஸ். அப்ப மீதி என்ன இருக்கு? சர்க்கம்ஸ்டான்ஷியாலிட்டி தான் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி circumstantiality. Yes. Next, Lycox catheter system is used to. ஸோ லைகாக்ஸ் கத்தீட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? அசஸ் பிரெயின் ஃபங்க்ஷன், அட்மினிஸ்டர் கீமோதெரப்பி, ட்ரெயின் சிஎஸ்எஃப், அசஸ் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன். ஸோ நான் எப்பயுமே பசங்களுக்கு சொல்றது இந்த ஒரு விஷயம் தான், கொஷின் கஷ்டமா இருந்தா கொஷினை பார்த்து பயப்படுத்துறாங்க, ஆப்ஷனை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? பிரெயின் ஃபங்க்ஷன் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு, சிஎஸ்எஃப் ட்ரைனேஜ்க்கு, செரிப்ரல் ஆக்சிஜனேஷனுக்கு, அட்மினிஸ்டர். இப்போ ஆட் ஒன் அவுட், அதாவது சம்பந்தமே இல்லாத ஒண்ணு என்ன இருக்கு? கீமோதெரப்பி இருக்கு. அப்ப அது கண்டிப்பா இருக்காது. இந்த மூணுத்துல தான் ஏதோ ஒண்ணா இருக்கு. ஓகேவா? ரெண்டாவது பேசிக், நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்எஃப் ட்ரைனேஜ். சிஎஸ்எஃப் ட்ரைனேஜ்க்கு நம்ம என்ன செய்வோம்? பிபி ஷண்ட் என்ன பண்ணுவோம். கரெக்டா? எஸ். அப்ப இதுவும் கிடையாது. மீதி ரெண்டு என்ன இருக்கு? அசஸ் பிரெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, தென் அசஸ் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. ஸோ அசஸ் பிரெயின் ஃபங்க்ஷன், நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் அசஸ்மெண்ட்டுக்கு நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷனை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்ப மீதி என்ன இருக்கு? அசஸ் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன். கரெக்ட் ஆன்சர் அசஸ் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன். வேற எங்க இந்த லைகாக்ஸ் கத்தீட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஜரா வந்துட்டு த யூஸ் ஃபார் செரிப்ரல் ஆக்சிஜனேஷன் தான். ஓகேவா? எவ்வளவு ஆக்சிஜன் நம்ம பிரெயின்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இந்த லைகாக்ஸ் கத்தீட்டர் மேஜரா யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ அது சிம்பிள். நம்ம பிரெயின்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரோப் மாதிரி இருக்கும், அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ணாங்கன்னா அது என்ன செய்யும்னா எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். வேற எதுவும் கிடையாது. ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு, செரிப்ரல் ஆக்சிஜனேஷன் இல்லாம. இதுவும் ஆக்சிஜனேஷனுக்கு தான். எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளாப் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஃபிளாப், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் இருக்குல்ல. ஓகே, ஃபிளாப்னா என்ன? இப்ப இந்த டங் எடுத்து வைப்பாங்க, இல்ல ஸ்கின் எடுத்து மாத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதுக்கும் ஆக்சிஜன் போதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் லைக். ஆக மொத்தம் லைகாக்ஸ் கத்தீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செரிப்ரல் ஆக்சிஜனேஷன் அசஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ஜெக்ஷன் பாலிடோரோமைட் இஸ் இண்டிகேட்டட் இன். ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ஹைப்பர் நெட்ரீமியா, ஹைப்பர் கெலீமியா, ஹைப்பர் மெக்னீசியமியா, ஹைப்பர் கால்சிமியா. ஓகே. ஸோ பாலிடோரமைட், பாலிடோரமைட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது பைபாஸ்பனேட்டோட ஒரு கேட்டகரி தான். வாட் ஆர் பைபாஸ்பனேட்? பைபாஸ்பனேட்ஸ் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் த கால்சியம் லெவல். என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளட் லெவல்ல இருக்க கால்சியமை கம்மி பண்றதுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதான் பைபாஸ்பனேட்டோட மேஜர் ஒர்க்கே. ஸோ இதுக்கான டைரக்ட் ஆன்சர் ஹைப்பர் கால்சிமியான்னு வந்துருச்சு. மற்றது ஹைப்பர் கெலிமியாக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மற்றது நான் சொல்லிடுறேன். ஹைப்பர் மெக்னீசியமியாக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், கால்சியம் குளுக்கோனைடு தான் கொடுப்போம். ஹைப்பர் நெட்ரிமியாக்கு என்ன கொடுப்போம்? ஐவி ஃப்ளூயிட் தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ மீது என்ன இருக்கு? ஹைப்பர் கெலிமியா மட்டும்தான் இருக்கு. இதுக்கு என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹைப்பர் கால்சிமியா தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், palpable gallbladder in a jaundiced patient is due to biliary obstruction is called. ஸோ gallbladder, அதாவது gallbladder பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும் போதே பால்பபுளா இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்கும், அதோட சைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா, ஹேகர் சைன், ரோஜர்ஸ் சைன், பிளம்பர்க் சைன் அண்ட் கோவேஷியஸ் சைன் அப்படின்னு சொல்லிட்டு 4 சைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஜர் சைன் அப்படிங்கிற ஒரு சைனே கிடையாது, விட்டுறலாம். ஹேகர் சைன் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். வாட் இஸ் ஹேகர் சைன்? சாஃப்டனிங் ஆஃப் லோயர் யூட்ரைன் செக்மெண்ட். அதாவது யூட்ரஸ் அந்த
பிரெக்னன்சி அப்ப சாஃப்ட் ஆகும். அது பேர் தான் வந்து ஹேகர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பிளம்பர் சைனும் இது எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த பெரிட்டோனைட்டிஸ்ல இருக்கும். ரீபவுண்ட் டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை ரீபவுண்ட் டெண்டர்னஸ்? நீங்க வயிறு அமுக்கும் போது வலிக்காது, அம்முக்கு வெளியே எடுக்கிறீங்க பாத்தீங்களா கையை, அப்பதான் வந்து பேஷண்ட்டுக்கு வலிக்கும். அது பேரு தான் என்னது பிளம்பர்ஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீதி இருக்கிறது என்னது கோவர்ஷியஸ் சைன் தான். கோவர்ஷியஸ் சைன் தான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அது என்னன்னா கேல் பிளாடர் உங்களுக்கு பால்பேட் ஆகும். அது பேர் தான் வந்து கோவர்ஷியஸ் சைன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், வெண்பா கோச்சிங் சென்டர் நம்ம பாண்டிச்சேரியில் ரன் பண்ணுது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கோவர்ஷியஸ் சைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A cervical cancer screening was conducted in a rural community among 1,000 adult population. During the survey, it was found that 8 women already diagnosed with cancer of cervix and 12 new cases. Estimate the prevalence. Prevalence formula என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் பிளஸ் நியூ கேசஸ். அதான் இன்சிடென்ஸ் பிளஸ் ஓல்டு கேசஸ். ஓகேவா? இன்சிடென்ஸ் புது கேஸ் எத்தனை 12, பழைய கேஸ் எத்தனை 8, டோட்டல் எவ்வளோ 20 டிவைடட் பை 1000. ஏன் இந்த 1000 வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ரிவலன்ஸ் ஃபார்முலா? நியூ கேசஸ் பிளஸ் ஓல்டு கேசஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நியூ கேசஸ் எத்தனை 12, ஓல்டு கேஸ் எத்தனை 8, ரெண்டு சேர்த்தா 20, 20 டிவைடட் பை 1000. ஸோ இப்போ 0 0 ஆயிடும். இப்போ 2/100 வந்துடும். ஓகேவா? இப்ப ஆப்ஷன் பாருங்க. ஆக்சுவலா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். 2/100 உங்களுக்கே தெரியும் 0.02. இன்சிடென்ஸ் ப்ரிவலன்ஸ் 0.02 தான். ஆனா ஆப்ஷன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கு. பர்சன்டேஜ்ல இருந்தா என்ன செய்யணும்? மல்டிப்ளை பை 100. ஓகே, மல்டிப்ளை பை 0.02 100ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் 2 தான் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2%. ஓகேவா? % is the correct answer. Then regular exercise is an example of which level of prevention? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் 4 இருக்கு. பிரைமாடியல், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஸோ பிரைமாடியல்னா என்ன? டிசீஸ் வரதுக்கு முன்னாடி பண்றது பிரைமாடியல். பிரைமரினா என்ன? ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தா பண்றது பிரைமரி. செகண்டரினா என்ன? டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் அதை ட்ரீட் பண்றோம், அது செகண்டரி. டெர்ஷரினா என்ன? ரீஹாபிலிட்டேஷன். ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். செகண்டரி தெரியாது, டெர்ஷரி கிடையாது. பிரைமாடியலா பிரைமரியா இதை மாதிரி தான் டவுட் வரும். பிரைமாடியல் என்ன சொன்னேன்? டிசீஸ் வரதுக்கு முன்னாடி தானே ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடாதீங்க. பிரைமரிக்கு இன்னொரு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு, ஸ்பெசிபிக் ப்ரொடெக்ஷன். ஸ்பெசிபிக் ப்ரொடெக்ஷன்ல என்ன அர்த்தம்? ஒரு டிசீஸுக்கான ஒரே ஒரு ப்ரிவென்ஷன் தான். இப்ப ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணா என்ன வரும்? டயபெட்டிக் மெலிட்டஸ் வராது. ஓகேவா? இல்ல கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வராது. அவ்வளவுதான். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் கிவ்ஸ் யூ ஸ்பெசிபிக் ப்ரொடெக்ஷன். அதனால தான் ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி ப்ரிவென்ஷன். ஓகேவா? ஸோ நர்சிங் கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக இந்த நான் நர்சிங் கொஸ்டினும் போட்டிருக்கேன். ட்ரெயின் சம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து ட்ரெயின் சம்ஸ் வந்துட்டு வந்துடும். அதுல இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். A train 360 meter is running at a speed of 45 km per hour. In what time will it pass a bridge for 140 meter long? ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ட்ரெயின் சம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையானது 3 தான். என்னென்ன அப்படின்னா நம்பர் 1 டிஸ்டன்ஸ்.
டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 360 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் பிரிட்ஜோட லென்த் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையுமே நீங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் டிஸ்டன்ஸுங்கிறது. ஸோ 360 பிளஸ் 140. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ ஆகும்? 0 0 600 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர். ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க. 45 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதை மாத்தணும். என்ன மாத்தணும்? கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு, ஆனா இங்க கிலோமீட்டரா இருக்கு. ரெண்டாவது ஸ்பீடு அந்த மீன்ஸ் ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு, ஆனா இங்க எப்படி இருக்கு? ஹவர்ஸ்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸ்பீடை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸ்பீடை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல மாத்தணும். ஓகேவா? ஸோ மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have a shortcut or we have a thing. அதாவது 1000 45 இன்டூ மீட்டரை வந்து கிலோமீட்டரா, அதான் கிலோமீட்டர் மீட்டரா மாத்தினா 3000, அதான் 1000 வரும். செகண்ட்ஸை வந்து ஹவர்ஸை வந்து செகண்ட்ஸா மாத்தினாலும் 3600 வரும். இதை தான் வந்துட்டு அவங்க சில புக்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மா 5/18 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 45 இன்டூ 5 டிவைடட் பை. ஸோ இப்போ 45 இது 9 டேபிளில் நம்ம பண்ணலாம். 5 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ ஸ்பீடு வந்துட்டு 25/2ன்னு இருக்கு. ஓகேவா? இது அப்படியே வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு கிடைச்சிச்சு. ஸ்பீடு எவ்வளோ? 25/2. எஸ், ஸ்பீடு எவ்வளோ? 25/2 வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 600 மீட்டர்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு டைம் வந்துடும். கரெக்டா? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? 600 divided by 25. ஓகே, பை 2. அது வந்து அப்படியே பண்ணீங்கன்னா இன்டூ 2வா மாறிடும். ஸோ இப்போ சேம் 600 1200 வரும். 1200 divided by 25 அப்படி சொல்லி போட்டிங்கன்னா it will come around 40. So correct answer is 40 seconds. Okay, correct answer 40 seconds. Next, how much time will it take for amount 450 to yield ₹81 at interest at 4.5% per annum of simple interest? ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலான்னு பிஎன்ஆர். பி இஸ் பிரின்சிபல் அமௌண்ட், என் இஸ் டியூரேஷன், ஆர் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணியிருக்காங்க? ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 450 கொடுத்துருக்காங்க. டைம் தான் நம்மள கேட்குறாங்க. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 4.5%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 81. அப்ப நம்மளுக்கு தேவை இந்த கொஷின் மார்க், அதான் n தான் தேவை. அப்ப n வேணும்னா என்ன செய்யலாம்? n இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் அந்த பக்கம் மாறினோம்னா டிவிஷனுக்கு போயிடும். கரெக்டா? 81 டிவைடட் பை 450 இன்டூ 4.5. இது பர்சன்டேஜா இருக்கிறதுனால நம்ம இதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? 4.5% வந்துட்டு யூஸ்வலா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டிவிஷன்ல இருக்கும்போது இட் வில் கோ ஆஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணாலே யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா?
ஈஸியான மெத்தட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம. ஸோ ஈஸியான மெத்தட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 0 கட் பண்ணிப்போம். ஓகேவா? அந்த 100ல இருக்க ஒரு ஜீரோவையும் 450ல இருக்க ஒரு ஜீரோவும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா யூ ஹாவ் டு கோ வித் 45 81. ஐ திங்க் 9 டேபிள்ல வரும். 9 9s 81, 9 5s 45. ஓகே, ஸோ அப்போ இதுதான். அப்போ 90 டிவைடட் பை 45, அதான் 4.5 இன்டூ 5 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25, 5 மீதி 2, 22, 5 4s 20, 22.5ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ 90 டிவைடட் பை 22.5. இந்த 22.5 90ஆல் டிவைட் பண்ணால் சேம் 4 வரும்ல. எஸ், இந்த 90 பாதினா 45, 45ல பாதி எவ்வளோ? 22.5 தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 4 years. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 years தான் நினைக்கிறேன். எஸ், 4 years இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வித் திஸ் வி எண்ட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். பாஸ்ட்டை மறந்துடுங்க, அவங்களோட நாட் செட் கிளியர் பண்ணல, எதுவுமே யோசிக்காதீங்க. இனி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.